This video is sponsored by Buy Mode e-shopping. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy. உங்க மேல எந்த தப்பும் இல்லாம உங்களை இந்த உலகம் குறை சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வேர்ல்டு வி ஒர்க்ஸ். நான் சொல்ல போற கதையை கேளுங்க. கண்டிப்பா குறை சொல்றவங்கள்ட்ட நீங்க தப்பிக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன்னோட அப்பாவை விட நல்லாவே நாட்டை பார்த்துக்கிறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரு தான் ராஜாவா மாறினாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த நாட்டுக்கு தேவையான சாலைகள், குளங்களை தூர்வாடுறது, மக்களுக்கு தேவையான வசதிகள் அத்தனையும் பண்ணி தராரு. அவளுக்கு அவரோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா நாட்டை பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சரி, ஒரு நாள் நகர்வலம் போகலாம் அப்படின்ட்டு மார்வேஷத்தில் அந்த நாட்டுக்கு போய் பார்க்குறாரு. நாட்டுக்குள்ளே போனால் எல்லா பக்கமும் சாலைகள் நல்லா இருக்குது, குளங்கள் தூர்வாரப்பட்டு தண்ணீர் நிறையா இருக்குது, விவசாயம் செழிப்பாக இருக்குது, மக்கள் எல்லாரும் நல்லா செல்வாக்காக வாழ்கிறாங்க. அவருக்கு மனசு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அப்பாடா, நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு திருப்தியோட ஒரு இடத்துல போய் உட்காராரு. அந்த இடத்துல ஒரு கும்பலான பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களும் அங்கே ஆண்களும் இருக்காங்க. அந்த பெண்களும் ஆண்களும் பேசுறது கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா மக்கள் எல்லாருமே அவர் ராஜாவை குறை சொல்றாங்க. இந்த ராஜா ஒரு சோம்பேறி ராஜா, எந்த நாட்டுக்கும் கூட போய் போரிட்டு ஆட்சியை பெருசுப்படுத்த யோசிக்கவே மாட்டேங்கிறாரு, இந்த ராஜா ஒரு ஏமாளி ராஜா அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாங்க. அவருக்கு மனசு ரொம்ப கவலையாயிருச்சு. சோகம் தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்துக்கு போய் உட்காந்து அழுகிறாரு. அப்போ ஒரு குரல் கேட்குது. யாருப்பா, என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு பாட்டி. அந்த பாட்டி கேட்குறாங்க, ராஜா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அந்த பாட்டிக்கு ராஜா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த பாட்டி ஒருவேளை ஞானியாக இருப்பாங்க அப்படின்னு நம்புறாரு. அவர் சொல்கிறாரு, பாட்டி, இந்த மாதிரி நான் நகர்வலம் வந்தேன், மக்கள் என்னை இப்படி பேசுகிறாங்க, நான் நல்லா தான் பண்ண மக்களுக்கு, ஆனால் மக்கள் என்னை குறை பேசுகிறாங்க, அதை என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கு எனக்கிட்ட ஒரு அருமையான வழி இருக்குது. ஆனால் அந்த வழியை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு வேலை தரணும். ஆனால் நீ சுலபமாக யோசிச்சுக்காத, என்னை ரொம்ப வயசானவ, என்னால் எதுவுமே முடியாது, ரொம்ப சுலபமான வேலையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜா, பாட்டி உனக்கு வேலை தானே, நான் தரேன் வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அவரோட அரண்மனைக்கு. அவரோட அரண்மனைக்கு போயாச்சு. அந்த பாட்டிக்கு தனியாக ஒரு அறை அமைச்சு அந்த அறையில் பாட்டியை தனியாக உட்கார வச்சுறாங்க. அந்த பாட்டிக்கு தேவையான பஞ்சு மெத்தை போட்ட படுக்கை அறை, நல்ல பெரிய அறை, அதுக்கு அந்த பாட்டிக்கு பணி செய்யறதுக்கு பணியாட்கள், உணவு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாட்டி ஓய்வு எடுத்துக்கிட்டு அந்த பணியாட்களை பார்த்து அந்த ரூமை நீட்டாக பார்த்துக்கிறது தான் பாட்டியோட வேலை. அடுத்த நாள் ராஜா அந்த பாட்டியோட அறைக்கு போகிறாரு. அந்த பாட்டியை கேட்குறாரு, இந்த வேலை ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பாட்டி சொல்கிறாங்க, என்னப்பா இது, ஓய்வு எடுத்து முதுகெல்லாம் வலிக்குது, இந்த பணியாட்களை வேறு நான் பார்த்துக்கணும், என்னால் முடியல அப்படிங்கிறாரு. ஐயோ அப்பா, இந்த பாட்டிக்கு இந்த வேலையே கஷ்டமா அப்படின்னு யோசிச்ச ராஜா, சரி விடுங்க பாட்டி, உங்களுக்கு வேறு வேலை உங்களுக்கு ஆரம்பித்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ராஜாவும் போயிட்டாரு. அடுத்த வேலை என்ன அப்படின்னா, இந்த பாட்டி அந்த ரூம்லேயே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கலாம், ஆனால் காலையிலையும் சாயங்காலம் மட்டும் நந்தவனத்துக்கு போய் பூக்களை பறிச்சுட்டு வரணும். அந்த பாட்டி அந்த வேலையை பண்ணுறாங்க. அடுத்த நாள் ராஜா வராரு. ராஜா கேட்குறப்ப அந்த பாட்டி என்னப்பா அது இந்த வேலை, என்னால் முடியல, நந்தவனத்துக்கு போய் பூக்களை பறித்து அந்த பூக்களில் இருக்கிற நீர் என் கையில் பட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, காதுக்குள்ளே வேற வண்டுகள் மொழின்னு பாட்டா பாடி காதெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த பாட்டிக்கு இந்த வேலையே கஷ்டமாக இருக்கா அப்படின்னு யோசித்து அவரும் புது சுலபமான வேலைகளை கொடுக்குறாரு. எவ்வளோ சுலபமாக இருந்தாலும் அந்த பாட்டி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு 50 நாள் ஆயிடுச்சு. அந்த ராஜா அந்த பாடிக்கிட்டு போகிறாரு.
அவனை அன்னைக்கு கொடுத்த வேலையும் இந்த பாட்டிக்கு பிடிக்கல. ராஜா கோவம் வந்துச்சு. என்ன பாட்டி உனக்கு 40 நாளாக நானும் பார்க்குறேன், உனக்கு சுலபமாக என்ன வேலையை கொடுத்தாலும் நீ குறை சொல்கிற. உனக்கு சும்மா உட்காந்து சாப்பிட்டு குறை பேசுறது மட்டும்தான் உனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் உன்னோட வேலையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் ராஜா, நீ எப்படி என்னை பார்த்துக்கிட்டாலும் எனக்கு என்ன வேலை வருது? நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு உன்னை குறை சொல்கிறது தான் வருது. இதே மாதிரி தான் ராஜா நாட்டு மக்களும் உன்னை குறை சொல்கிறதில்ல அவங்களுக்கு ஒரு விளையாட்டாக போச்சு. அதனால அவங்கள நீ கண்டுக்காத. நீ என்ன நல்லா பார்த்துக்கிட்ட. ஆனால் நான் உன்னை குறை சொல்கிறேன்னா தப்பு யார் மேலே? என் மேலே தானே. அதே மாதிரி நீ நாட்டு மக்கள் நல்லா பார்த்துக்கிற. அதே மாதிரி குறை சொல்கிற 4 பேர் இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி நீ யோசிக்காத. உன் மேலே தப்பு இல்லையா? நீ உன் வேலையை கரெக்டாக பண்ணு. மற்றவங்கள பற்றி இந்த குறை சொல்கிற 4 பேர்த்த பற்றி யோசிச்சிருந்தீங்கன்னா உன்னால் ஒழுங்காக ராஜ்யத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு புரிய வைக்கிறாங்க. ராஜாவும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பாட்டியை சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சிட்டாரு. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை யார் வேணாலும் குறை சொல்லலாம். அவங்கள நினச்சி நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம மேலே தப்பே இல்லாமல் நம்மளை குறை சொன்னாங்க அப்படின்னா அதை காதலியே வாங்கிக்காமல் நம்ம வேலையை பார்க்குறதாங்க சரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.